விவோவோட Y300 5G இந்த போன் நவம்பர் 21 விவோ லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நான் லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்றேன். பிரைஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த போன் எப்படி இருந்தது, இந்த போன் என்ன பிரைஸுக்கு வந்து வரலாம் அண்ட் என்னோட ஒப்பீனியனா உங்களோட வந்து ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 300 5Gயோட பாக்ஸ் வந்து தான். இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் சைட்ல வந்து இந்த வாட்டி இது எந்தெந்த கலர்ல வருது அப்படிங்கறதே கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்பக்கமா ஒரு சில ஹைலைட்ஸ் வந்துருக்கு. இது 8/128 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபேர் வேல்யூ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்தோடனே ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் விவோவோட Y சீரிஸோட புது டிசைன். அண்ட் அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. நமக்கு இதுல கேஸ் ரீடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட சார்ஜர் வந்திருக்கு. இது வந்து ஒரு 80 வாட்கான சார்ஜர். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வந்திருக்கு. இப்போ ஃபோனை எடுத்து க்ளோஸா பார்க்கலாம். இதுதான் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது வந்து சில்வர் கலர். இதை தவிர இன்னும் 2 கலர் வந்திருக்கு. டுடே வீடியோ ஸ்பான்சர் மிஸ்டர் தமிழா மொபைல். இவங்க ஷோரூம் கரூர் செங்குந்துபுரம் மெயின் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க ஒரு மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். ஆஃப்லைன் மாடல் மட்டும் இல்லாம ஆன்லைன் மாடலும் இவங்க கிட்ட அவைலபிளா வந்திருக்கு. ஐக்கூ, மோட்டோலா, நத்திங், OnePlus கூட இவங்க கிட்ட வந்திருக்கு. அண்ட் டெமோ கூட இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீபேட் போன், மொபைலுக்கான பேக் ஸ்கிரீன், டெம்பர் கிளாஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு மொபைல் பை பண்ற ஐடியா இருந்தா கண்டிப்பா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பில் குவாலிட்டி அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, இப்போ விவோவோட Y300 Plus அப்படின்னு சொல்லி ஒரு போன் லான்ச் ஆயிருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத நான் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி வந்து ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி. IP64 கொடுத்துருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 190 கிராம் கீழே தான் இருக்கு. திக்னஸ் வந்து 8 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில பிடிக்க யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அண்ட் ஆரா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க நைட்ல போட்டோ ட்ரை பண்றீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கேமரா பத்தி நான் அப்புறமா சொல்றேன். சோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்படிதான் சிம்பிளா இருக்கு, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. மொத்தம் 3 கலர் இருக்கு. இது வந்து சில்வர் கலர், அது போக பர்பிள் கலர் இருக்கு அண்ட் மின்ட் கிரீன் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. பர்சனலி எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. சோ டிசைன் வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பில் குவாலிட்டி வைஸும் ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே. விவோ ஒரு உருப்படியான பண்ண விஷயம்னா டிஸ்பிளே நான் வந்து சொல்லுவேன். இது வந்து ஒரு 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Full HD பிளஸ் ரெசல்யூஷன் இருக்கு. பிரைட்னஸ் 1300 நிட்ஸ் வந்திருக்கு. பெசில்ஸ் தின்னரா கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இதெல்லாம் இந்த போனோட ஸ்பெக் தான். சோ நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா டிஸ்பிளே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கலர்ஸ் நல்லா பஞ்சே தெரிஞ்சது. பட் HDR வீடியோ வந்து யூடியூப்ல வந்து இல்ல. மேபி அப்டேட்ல கண்டிப்பா தருவாங்க நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா விவோட V29K இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. பட் அப்டேட்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ HDR வீடியோ அப்டேட்ல கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ்ல நான் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. பட் வந்து நமக்கு இந்த பிரைட்னஸ் தான். அவுட்டோருக்கு எடுத்துட்டு போகும்போது ரொம்ப பிரைட்டா தான் சொல்ல முடியாது, மேனேஜ் பண்ண முடியும். பட் 1300 நிட்ஸுங்கிறாங்க. பட் அந்த அளவு பிரைட்னஸ் இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகல. மேபி ஆப்டிமைஸ் இது ஒழுங்கா பண்ணல, அது டெமோனால அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். இன்டோருக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். அவுட்டோருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குமா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா ஆடியோ ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்துருக்கு. 300% வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுது. 100% இருக்கும்போதுமே லவுடர் நல்லா தான் இருக்கு. 300% போகும்போது இன்னுமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ரொம்ப லவுடரா கிளீனா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா மல்டிமீடியாக்காக நீங்க ஒரு போன் தேடுறீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. Y300 பிளஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? டிஸ்பிளே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த கர்வ் டிஸ்பிளே தான் வித்தியாசமே. மேஜரா பார்க்கும்போது இந்த கர்வ் டிஸ்பிளே ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கும் போது Y300 பிளஸ்ல ஒரு கர்வ் டிஸ்பிளேவா இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் பிளாட் டிஸ்பிளே. உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு இப்பதான் இந்த பிளாட் டிஸ்பிளேவே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 வந்திருக்கு. Y300 பிளஸ்ல வந்து 695 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸ் தான், பேரு தான் வேற. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் கேஷுவலா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். ரொம்ப இன்டென்சிவான கேமிங்லாம் போறீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டரா வந்திருக்காது. பட் மீடியம் கிராபிக்ஸ்ல ஓரளவுக்கு புஷ் பண்ணும். நான் மீடியம் கிராபிக்ஸ்ல ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணி பார்த்தேன். டீசெண்டா வந்திருந்தது. பட் நீங்க ரொம்ப நேரம் கேம் விளையாடுவீங்க, ஹை கிராபிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணீங்கன்னா அதுக்கான போன் இது வந்து கிடையாது. கேஷுவலா நான் ஒரு சின்ன கேம் விளையாடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய டிராபேக்கா இருக்காது. அதே மாதிரிதான் 695 ரெண்டும் ஒரே ப்ராசஸர் தான். நீங்க Y300 பிளஸ் சூஸ் பண்ணாலும் சரி, 300 எடுத்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பெரிய வித்தியாசம் கிடையாது. அனிடோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 4.2 lakh கிட்ட வரும். டீசென்டான ஸ்கோர் தான். இந்த பிரைஸுக்கு இன்னுமே அதிகமா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். பட் ஆனா கொடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ஹைலைட்டிங்கா பேசுறதுன்னா கேமராஸ். பின்பக்கமா 50 மெகா பிக்சல் சோனி சென்சர் அப்படின்னு சொல்றாங்க. IMX-ஓட 882 தான். இதுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்க மாதிரி பெருசா மென்ஷன் பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருக்க மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு.
நான் கன்ஃபார்ம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் வந்திருக்கு. போட்டோஸ் நான் எடுத்த வரைக்குமே ஓரளவு டீசெண்டா இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பட் இந்த சென்சர்னால இன்னுமே பெட்டரா எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்க சிப்செட்னாலயா இல்ல இவங்க பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணலையா அப்படிங்கறது என்னோட கொஸ்டினா இருக்கு. ஏன்னா 882 இன்னுமே பெட்டர் அவுட்புட் வந்து கொடுக்கும். பட் இந்த போன்ல ஓரளவுக்கு ஓகேங்கிற அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. சேச்சுரேஷன் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். நெக்ஸ்ட் போர்ட்ரேட் வந்து நல்லா இருந்தது. செல்ஃபி கேமரா ஒரு டீசன்ட் தான், ரொம்ப சூப்பராலாம் வந்து கிடையாது. வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் 4K சப்போர்ட் கிடையாது. 1080p 30 fps தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். ரீசன் Snapdragon 4 Gen 2 இருந்தாலும் சரி, 695 இருந்தாலும் சரி 4K எடுக்க முடியாது. ஸோ ஓகே தான், 2 போன்ஸ்லுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கேமரா வைஸ்ல வந்து நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆப்டிமைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். மேபி அப்டேட்ல நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே தான். நைட் மோட் நான் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. 882 நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த போன் ஆப்டிமைசேஷன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கேமரா சைட்ல கொஞ்சம் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். அண்ட் ஆரா லைட் கொடுத்துருக்காங்க. திருப்பி இது வந்து ஒரு ஹைலைட்டிங்கா சொல்றாங்க. ஆரா லைட் வச்சு நீங்க நைட்ல ஏதாவது போட்டோ எடுக்கிறீங்கன்னா மேபி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸ்ல எடுத்துக்க முடியும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி தான் 5000 mAh பேட்டரி. அந்த 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. Y300 பிளஸ்லயே 44 வாட் தான். பட் இங்க 80 வாட் கொடுத்துருக்காங்க. சோ இதை ஹைலைட்டா சொல்றதா இல்ல எதுக்குன்னு தெரியல. ஏன்னா 44 வாட்டே உங்களுக்கு ஃபாஸ்டா தான் வந்திருக்கும். 80 வாட் இன்னும் ஃபாஸ்டா இருக்கு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. அது போக பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்திருந்தது. காரணம் Snapdragon 4 Gen 2 தான். ஏன்னா பேட்டரிக்கு ரொம்ப சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப எஃபிஷியன்டான சிப்செட். ஸோ பேட்டரி ஈஸியா உங்களுக்கு 1 டேக்கு மேல கிடைக்கும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே நல்லா இருக்கும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்லை. Y300 பிளஸ்மே நல்லா தான் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் Android 14 பேஸ்ட் ஆன் PantogeOS 14. ப்ளோட்வார்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் பெருசா பார்க்க முடியல. மேபி ஃபியூச்சர்ல வந்து இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓவரால் அப்டேட் பத்தி பேசிட்டீங்கன்னா Android 15, 16 வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச்மே ஒரு 3 years வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். உங்களுக்கு PantogeOS பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சாஃப்ட்வேர்ல அடிஷனல் ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ்மே ஒன்றும் பெருசா இன்க்ளூட் பண்ணல. நார்மலா நம்ம ரெகுலரா என்ன பார்ப்போமோ அதை தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். DDR4X UFS 2.2 சேம் Y300 பிளஸ்ல என்ன இருக்கோ அதே தான். மேபி இன்னொரு ஹையர் வேரியன்ட் லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட பிரைசிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணால எக்ஸாக்டா அந்த போனோட பிரைசிங் எனக்கு தெரியல. பட் Y300 பிளஸோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய் 8128. ஸோ இந்த போனுமே 8128 எனக்கு தெரிஞ்சு 20,000 ரூபாய்க்கு வந்தா ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அதாவது ஆஃப்லைன்ல போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் விவோ அந்த 80 வாட் சார்ஜர் இதெல்லாம் காரணம் காட்டி கொஞ்சம் பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இல்ல அதே 23,000 விற்க போறாங்களாங்கிறது தெரியல. பொறுத்து தான் வந்து பார்க்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 20K லான்ச் ஆச்சுன்னா நான் ஆஃப்லைன்ல போன் வாங்க போறேன், எனக்கு ஒரு விவோ போன் வேணும், எனக்கு பேட்டரி டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, டிசைன் பார்க்கறது நல்லா இருக்கும்னா மேபி இந்த போன் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்க ஒப்பீனியன் என்ன? நான் யூஸ் பண்ண என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இதை வச்சு இந்த போன் நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த போனை பத்தி வேற டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.